இன்று இரண்டாவது நோம்பினை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். சகல் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அதிசய அறிவிப்பார். என்னவென்று சொன்னால், நிலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பாளிகளுக்கான கூலியை பற்றி சஹாபாக்களிடத்திலே விளக்கித் தருகிறார். என்னவென்று சொன்னால், சுவன வாசல்களிலே ஒரு வாசல் உண்டு. அந்த வாசலின் பெயர் ரையான் என்பதாக நிலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த ரையான் என்கிற வாசல் யாருக்காக என்று தெரியுமா என்பதாக சஹாபாக்களிடத்திலே கேள்வி எழுப்பினார். சஹாபாக்களிடம் நிலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதற்கான பதிலை சொல்கிறார்கள். யார் யாரெல்லாம் நோன்பு நோக்குகிறார்கள், இறைவனுக்கு பிடித்தவாறு, இறைவனுக்கு தக்கவாறு, இறைவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டானோ அப்படியெல்லாம் இருந்து நோன்பு நோற்று அதை இறைவனுக்காக பூர்த்தி செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் நாளை ரையான் என்கிற வாசலின் வழியாக சுவனத்திற்குள் நுழைவார்கள். நாளை மறுமை நாளிலே அழைக்கப்படுவார்கள். நோன்பு நோற்றவர்கள் எல்லாம் எங்கே என்பதாக அழைக்கப்படுவார்கள். அழைக்கப்பட்டு அதற்கு பின்னால் அவர்களை ரையான் என்கிற வாசலில் நுழைய செய்வார்களாம். நிலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மட்டும் கூறவில்லை, அவர்களை தவிர வேறு எவரும் செல்ல முடியாது. அந்த வாசல் அவர்கள் அனைவர்களும் சென்றதற்கு பின்னால் மூடப்படும். அதற்கு பின்னால் யாரும் அந்த வாசலில் வழியாக நுழைய மாட்டார்கள் என்பதாக நிலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரையான் என்கிற வாசல் ஒட்டுமொத்த நோன்பு வைத்த இறைவனுக்காக நோன்பை நோற்ற மக்களுக்கு என்பதாக நிலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து அறிவித்தார். ஆகவே வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் ரையானின் மூலமாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய மக்களாக ஆக்கியார் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.